ரைட். இதுல நாங்கள் வேக நேர வரைவு பார்த்தாங்க. வேக நேர வரைவில் அந்த இடப்பெயர்ச்சி கணிக்கிறது தொடர்பான விஷயங்கள் பார்த்தாங்க. ரைட். இதுல இருக்கிற கொஞ்சம் கேள்விகளை பார்த்துட்டு நாங்கள் அங்கால பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்க்கலாம். இதுல பாருங்க பிள்ளைகள், வேகம் 8 மீட்டர்/செகண்ட் உடன் இயங்கிக் கொண்டிருந்த பொருள் ஒன்று சீரான அமர்முடலுக்கு உட்பட்டு 4 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. இவ்வியக்கம் தொடர்பான வேக நேர வரைவை வரைந்து 4 செகண்ட்ல பொருள் இடப்பெயர்ச்சியை காணலாம். சரிதானே? வேக நேர வரை வந்தபடியே நாங்கள் இதுல வேகம் போடுவோம், எக்ஸ் அச்சுல வந்து நேரம் போடுவோம். இதை நாங்கள் பெரமட்டா வரைஞ்சோம்டா சரி. வேகம் வந்து 8 மீட்டர்/செகண்ட். அப்ப இந்த இடத்துல நாங்கள் 8 மீட்டர்/செகண்ட் குறிப்போம். சரி, எந்த புள்ளியில நீங்க 8 குறிப்பீங்க? சீரான அமர்முடலுக்கு உட்பட்டு 4 செகண்ட்ல ஓய்வுக்கு வருதா? சீரான அமர்முடலுக்கு உட்பட்டு 4 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது. 8ல இருந்து சீரான அமர்முடல் அண்டைக்கு கிராஃப் வந்து எங்களுக்கு நேரத்தோட வேகம் குறையும். குறைஞ்சு ஓய்வுண்டா 0க்கு வரும். சரி, அப்ப அப்படி ஒரு கிராஃப் இதுல போடுவீங்க. 4 செகண்ட் இவ்வளவு குறிச்சா சரி. வேக நேர வரை அதோட வேக மண்டைக்குள்ள அதுக்கு பக்கத்துல மீட்டர்/செகண்ட் -1 அலகு போடுவோம். நேர மண்டைக்குள்ள அதின் அலகு செகண்ட் போடுவோம். இப்ப இதை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சியை காண சொல்லி கேட்டா வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு வந்து இடப்பெயர்ச்சியை தரும். அப்ப இந்த பரப்பு சரிதான். இந்த வரைப்பு வந்து எக்ஸ் அச்சோட அடைக்கிற இவ்வளவு பரப்பும் வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரப்போகுது. இது ஒரு முக்கோண பரப்பண்டபடியா சரி. எவ்வளவு முக்கோண பரப்பண்டபடியா முக்கோண பரப்பை கண்டபண்டா சரி. சரியா? வேக நேர வரைவு எக்ஸ் அச்சுடன் அடைக்கும் பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். அது சமன் ஒரு முக்கோண பரப்பு. சரி, முக்கோண பரப்பண்டைக அரைதர அடிதர செங்குத்து உயரம். இங்க அடிக்கு பதிலா 4 0 வரும். சரி, அடிக்கு பதிலா 4 செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தான் செங்குத்து உயரமா இருக்க போகுது. அது வந்து 8. சுருக்கின மண்டை 8 4 2 16 வரும். ஆகவே 4 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி சமன் 16 மீட்டர். 4 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி 16 மீட்டர். அது மாதிரி இந்த கேள்வியை பாருங்க. சரியா? முதலாவது ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும்? முதல் கேள்வி சரியா? சார். ஓகே. அது மாதிரி இந்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று 6 செகண்டில் ஒரு சீரான ஆர்முடலுக்கு உட்பட்டு. சரி, ஓய்வுன்னு சொன்னா ஆரம்பம் 0. இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொருள் 6 செகண்ட்ல சீராக ஆர்முடுகி வேகம் 15 மீட்டர்/செகண்டை பெறுகிறது. இப்ப முதல் எவ்வளவு தரவுகளுக்கு நாங்கள் ஒரு கிராஃபை கீறுவோம்? சரி, எவ்வளவு தரவுகளுக்கு நாங்கள் வேக நேர வரைவை கீறுவோம்? கீறினம் என்று சொன்ன முதலாவது அந்த அச்சுக்கள் எல்லாம் பெயரிட வேணும். அது உங்களுக்கு தெரியும். இந்த y அச்சுல வேகம் பக்கத்திலே அலகு போடணும். அதே மாதிரி எக்ஸ் அச்சுல நேரம் பக்கத்துல அலகு போடணும். கிராஃப கீறினம் என்று சொன்னா எங்களுக்கு வெறும் ஓய்வில இருந்து சீராக ஆர்முடுகி கொண்டு போகும். சீராக ஆர்முடுவதண்டபடியா ஒரு நேர்கோடாக அமையும்.
எடுக்கிற நேரம் 6 செகண்ட். 6 செகண்ட்ல பெற வேகம் பாத்தீங்கன்னா 15. அவ்வளத்தையும் குறிப்போம். பதினஞ்சை பெறுகிறது. அதன் பின்னர் அவ்வேகத்துடன் சீராக மேலும் 6 செகண்டுக்கு இயங்குதா. ஏற்கனவே 6 செகண்ட் வரைக்கும் சீரான ஒரு ஏர் முடலோட பயணிச்சுதான் 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை பெற்றிருக்குது. பிறகு அதே வேகத்தோட, அதாவது 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடயே 6 செகண்டுக்கு பயணிக்க போகுது. சரி, அப்ப அதுக்குரிய பகுதி அதே இதுக்கு எங்களுக்கு 6 வரைக்கும் பயணிக்க போகுதுக்குள்ள மாறா வேகம், வேகம் மாறல. 15லயே அடுத்த 6 செகண்ட்கள் பயணிக்கும். சரி, முதல் 6 செகண்ட்கள் பயணிச்சிருக்கு. இப்ப 6 செகண்ட் பயணிச்சுதான்னு சொன்னா இந்த இடத்துல 6 மாறம் 12 பேர் வேகம் மாறேன். 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட தான் பயணிக்கும். அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா மேலும் அப்பொருள் இறுதியில் ஒரு சீரான அமர்முடலுக்கு உட்பட்டு 3 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. சீராக அமர்முடுவது வேகம் நேரத்தோட சீராக குறையும். குறைஞ்சு 3 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது. ஓய்வுன்னு சொன்னா 0க்கு வருது. சரியா, 3 செகண்ட் அதை நீங்க காட்டினீங்கன்னா சரி. சரியா, சீராக அமர்முடியும் 3 செகண்ட் ஓய்வுக்கு வருது. ஏற்கனவே 12. அதோட மேலும் 3 செகண்ட்கள்ல ஓய்வுக்கு வருது என்னுடைய 12 3 கூட்டினா 15. இதை 15 கூட்டணும். சரிதான், இதோ ஒரு வேக நேர வரை. இது 15. சரிதான், இப்ப இதான் எங்கட முதலாவது கேள்வி. வேக நேர வரைவை வரையட்டாம். இவ்வளவு தரவுகளையும் ஒழுங்கா குறிச்சு ஒரு வேக நேர வரைவு வரைஞ்சோம்டா சரி. அது மாதிரி ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா முதல் 6 செகண்டில் ஏர் முடுகலை காண்க. முதல் 6 செகண்ட்கள்ல ஏர் முடுகலை காண்க. சரி, அப்ப முதல் 6 செகண்ட்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த இவ்வளவு கால பகுதி. சரிதான், இவ்வளவு கால பகுதியும் ரெண்டாவது அண்டு போட்டுட்டு ஏர் முடுகல் சமன் படித்திறனை வச்சும் காணலாம். பையாள் உருக்கும் எக்ஸால் உருக்கும் இடப்பட்ட வித்தியாசம் என்று கொண்டும் காணலாம். இல்லாட்டி சமன்பாட்டை போட்டும் காணலாம். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். இதுல பாருங்க, இறுதி வேகம்ன்றது 6 செகண்ட் முடிவில பெற்ற வேகம் 15. ஆரம்ப வேகம் 0. அதுக்கடுத்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் 6. அப்ப இதை நாங்க சுருக்கினோம்னு சொன்னா 2.5 வரும். 2.5 மீட்டர் செகண்ட் -2. இதுல 6 செகண்ட்ல ஏர் முடுகல் 2.5 மீட்டர் செகண்ட் -2 வரும். அது மாதிரி அடுத்தது மூன்றாவது கேள்வி, முதல் 6 செகண்டில் இயங்கிய தூரம். முதல் 6 செகண்ட்ல இயங்கிய தூரம். இயங்கிய தூரம் அண்டைக்குள்ள இது ஒரு வேக நேர வரைவு. வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். சரிதானே, வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோட அடைக்கிற இந்த பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். எனவே இந்த முக்கோண பரப்பை கண்ட வந்தாச்சு. அரை தர அடிக்கு பதிலாக அவ்வளவு 6, செங்குத்து உயரத்துக்கு பதிலாக 15. சுருக்கின மண்டை 3 6 15 45 வரும். அதாவது சென்ற தூரம், ஏர் முடலோட சென்ற தூரம் 45 மீட்டர். சரி, ஏர் முடலோட சென்ற தூரம் 45 மீட்டர் வரும்.
அடுத்த பாருங்க சீரான வேகத்துடன் இயங்கிய தூரம். சீரான வேகத்துடன் இயங்கிய தூரம். சீரான வேகம் அண்டைக்குள்ள இந்த 6 தொடக்கம் 12. இந்த 6 செகண்ட் தான் சீரான வேகத்தோட இயங்குது. அப்ப அதிண்ட தூரம் கேட்டபடியா நாங்க சரி எந்த பகுதி வரும் இதுவெல்லாம் தான் சீரான வேகத்தோட இயங்கிய தூரமா இருக்கு. இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு செவ்வகத்தின் பரப்பு. சரிதானே, செவ்வக பரப்பு. நீளம் 6, அகலம் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு 15, சுருக்கினால் 90 மீட்டர் அங்கு. சரிதானே, சீரான வேகத்துடன் சென்ற தூரம் வந்து 90 மீட்டர். அது மாதிரி அடுத்த கேள்வி, இறுதி 3 செகண்ட்கள்ல அமர்முடுதல். இப்ப அமர்முடுதலை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5வது கேள்வி இந்த பகுதியில் எழுதுறேன். அமர்முடுதலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தனியா அதுக்கு ஒரு சமன்பாடு இல்லை. ஆர்முடுதலை பாவிச்சுதான் நாங்க காண வேண்டி வரும். இல்லாட்டி படித்திறனை வச்சு கொண்டும் செய்யலாம். சரி, அதுல ஆர்முடுதலை பாவிச்சோம்னு சொன்னா இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். இங்க பாருங்க, இறுதி வேகம் வந்து இறுதியில ஓய்வுக்கு வரபடியா 0. ஆரம்ப வேகம் வந்து அமர்முடுக தொடங்குறதுக்கு முதல் அவர் பயணிச்சு கொண்டிருந்த ஆரம்ப வேகம் 15. எடுத்த நேரம் அமர்முடுகிறதுக்கு தேவைப்பட்ட நேரம் வந்து இந்த 3 செகண்ட். இறுதி 3 செகண்ட்ல அமர் முடியும். இதுக்கு பதிலா 3 சுருக்கினா மறை 15 கீழ் 3 வரும். அதாவது மறை 5 மீட்டர் செகண்ட் -2. இது வந்து ஆர்முடுகல் மறை 5ல வருது. எங்களுக்கு கேள்வி அமர்முடுகல் என்றபடியே நீங்க அடுத்தது அமர்முடுகல் என்று போட்டு அமர்முடுகல் சமன் 5 மீட்டர் செகண்ட் -2 என்று கொடுக்கலாம். சரி, அமர்முடுகல் ரெண்டு வரைக்குள்ள இந்த மைனஸ் போட வேண்டிய தேவை இல்லை. அமர்முடுகல் என்றாலே வேகத்தேய்வு வீதத்தை தான் அமர்முடுகல்னு சொல்றோம். அப்ப நேரடியா 5 மீட்டர் செகண்ட் -2 என்று போட்டீங்கன்னா சரி. அடுத்த பாருங்க, இறுதி 3 செகண்டில் இயங்கிய தூரம். இறுதி 3 செகண்ட் என்று சொல்லிக்க அடுத்த அமர்முடலோடு இயங்கின தூரம் வரப்போகுது எங்களுக்கு. சரி, அமர்முடலோடு இயங்கின தூரத்தை கண்டவன்டா தெரியாது. சரி, இறுதி 3 செகண்ட்கள்ல சென்ற தூரம் இந்த பச்சை நிற பகுதி வேறு. சரி, அதுவும் வந்து முக்கோண பிறப்பு. அரை தர அடிக்கு பதிலா 3, செங்குத்து ஏறதுக்கு பதிலா 15. 45 கீழ் 10 வரும். சுருக்கி விட்டோம்டா 22.5 மீட்டர் ஆயிரும். சரிதான், 22.5 மீட்டர். அது மாதிரி அடுத்த பாருங்க, இம்முழு நேரத்திலும் இயங்கிய மொத்த தூரத்தை காண்பதற்கு வேக நேர வரைவை கொண்டு ஒரு கோவையை எழுதுக. அக்கோவையை கொண்டு இயங்கிய முழு தூரத்தையும் காண்க. இதுல முழு தூரம் காண சொல்லி கேட்டா நாங்க தனித்தனியாவும் காணலாம், இல்லாட்டி சேர்த்தும் காணலாம். இப்ப நாங்க தனித்தனியா ஏற்கனவே கண்டு வச்சிருக்கிறோம். ஆர்முடலோட சென்ற தூரம் கண்ட நாங்கள் 45 மீட்டர். அது மாதிரி சீரான வேகத்தோட சென்ற தூரம் கண்ட நாங்கள் 90 மீட்டர். சீரான அமர்முடலோட சென்ற தூரம் கணிச்ச நாங்கள் 22.5 மீட்டர். அவ்வளத்தையும் கூட்டி விட்டோம்டா சென்ற மொத்த தூரம் வரும். அல்லது ஒட்டுமொத்தமா காண போறோம் என்று சொன்னா ഇതിന്റെ முழு பரப்பை நாங்க உள்ளடக்கினோம்டா சரி. இது ஒரு சரிவகம் என்றபடியா சரிவகத்தின் பரப்பை கண்டமென்றாலும் சரி. சரிவகத்தின் பரப்பண்டைக்குள்ள அரை தர சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை. இது வளம் 15, இந்த சமாந்திர பக்கம் 15, இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 6, 15 + 6 செங்குத்து உயரத்துக்கு பதிலா 15 போடுவோம். அவ்வளத்தையும் சுருக்கினம் என்று சொன்னாலும் விட கொண்டாத்தான் இருக்கு. சரி, அதை சுருக்கி விட எடுத்தீங்கன்னா சரி. சரி, எவ்வளவு சுருக்க எவ்வளவு வந்தது? முழு தூரம் எவ்வளவு வந்தது? ஒருக்கா கண்டு சொல்லுங்க. 157.5 மீட்டர்.
ரைட் 157.5 மீட்டர். சரியா, மெட்டாக்களுக்கும் அதான் வந்தது. ஓ சார். ஓகே. சரிதானே, இப்ப ஒரு வேக நேர வரைபொண்டு எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட அதை வச்சுக்கொண்டு ஏர் முடல் காண்றது, சென்ற தூரம் காண்றது தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி இயக்கத்தின போக்கு விவரிச்சு சில கேள்விகள் கேட்பினா, இயக்கத்தின போக்கு விவரிச்சு அந்த இயக்கத்தை வந்து நாங்கள் வரைவாக்க தெரியும். சரி, அந்த கணக்கு தான் இப்ப நாங்கள் பார்த்தது. இது ஓகேயா பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த பகுதி? தேவையானதெல்லாம் திருத்திக் கொள்ளுங்க. ஓகேன்னா ஓகேன்னு போடுங்க பிள்ளைகள் சாட் பாக்ஸ்ல. அடுத்த பகுதிக்கு போகும். ரைட். சரி, இனி நாங்கள் கொஞ்சம் வேக நேர வரைவில் பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்த்துட்டு அங்கால இனி நாங்கள் வேக நேர வரைவு பார்த்துட்டோம்னா அங்கே புவிப்பின் கீழான இயக்கம் பார்ப்போம். அதோட நேர்கூட்டு இயக்கம் முடியுது. இல்ல நாங்கள் சில கேள்விகளை பார்த்துட்டு வருவோம். இதுல 7வது கேள்வி. சரி, 7க்கு ஒருக்கா செய்து செட் பாக்ஸ்ல அப்படியே போடுவோம். ஒரு வேக நேர வரைவு தந்திருக்கு. வேக நேர வரைவை வச்சு கொண்டு விடி எழுத போறீங்க. வடிவை பார்த்துருங்க, செய்துட்டு போடும். 7வது ஆகி பிள்ளை சரியான கூற்று கேட்டிருக்கு. வடிவா வரைவை பார்த்து செய்யும். வேக நேர வரைவினுடைய படித்திறன் பிள்ளைகள் ஏர் முடிவுல தரும். வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோடு அடைக்கிற அந்த பரப்பு வந்து இடப்பெயர்ச்சியை தரும். இந்த ரெண்டு எண்ண கருக்களை மாத்திரம் பயன்படுத்தி இந்த கேள்வி செய்யும்.
ரைட். 7க்கு ஹம்தா சரி. சைலானந்த் சர்மா பிள்ளை. ரைட். 7வது கேள்வி செய்கிற பாருங்க பிள்ளைகள். 25 செகண்ட்களில் பொருளொன்றின் இயக்கம் தரப்பட்டுள்ள வேக நேர வரைவில் காட்டப்பட்டிருக்காம். பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்க. இதுல தந்தது முழுமையா விளங்கிக் கொள்ளும்போ இது ஒரு வேக நேர வரைவு. வேக நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கும் வேக நேர வரைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதலாவது பொருளின் ஆர் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2. பொருளின் அவர் முடுக்கல். சரி, ஆர் முடல்ன்றது வந்து இந்த இந்த பகுதி தான் ஆர் முடலை குறிக்கும். சரி, ஒரு வேக நேர வரைவில் இவ்வளவு பகுதிகளும் இந்த முதல் 10 செகண்ட்கள் சீரான ஆர் முடலுக்கு உட்பட்ட பகுதியா இருக்க போகுது இந்த வரைவில். அது மாதிரி அடுத்த 10 செகண்ட்கள். சரி, அடுத்த 10 செகண்ட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 10 தொடக்கம் 20 அண்டைக்குள்ள இந்த 10 செகண்ட்கள் வாகனம் ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்தோட இயங்கி இருக்கு. 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட இயங்கி இருக்கு. சீரான வேகத்துக்குரிய பகுதி. அடுத்த 5 செகண்ட்கள் 20ல இருந்து 25 அடுத்த 5 செகண்ட்கள் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வந்திருக்கு. அதாவது வேகம் தான் ஓய்வுக்கு வந்திருக்கு. சீரான அமர்முடலுக்கு உட்பட்டு ஓய்வுக்கு வந்திருக்கு. சரி, அப்ப இவ்வளவு தெரிஞ்சிடணும். இவ்வளவு எங்கட மைண்டில ஓடிக்கொண்டிருக்கணும். இப்ப நான் எழுதுற விஷயம் வந்து நீங்க ஒரு வரைவை பார்த்தோன்னு மைண்டுக்குள்ள அவ்வளவு ஞாபகத்துல வரும். பொருள்னு அமர்முடல் 2 மீட்டர் செகண்ட் -2 அமர்முடலா பார்க்கும். சரி, அமர்முடல் தனியா பாக்குறீங்களா? அதுக்கு கண்டு ஆர் முடல் சமன்பாடு தான் இருக்குது. அப்ப இறுதி வேகம் செய்ய ஆரம்பத்தின் கீழ் நேரம். இறுதி வேகம் ஓய்வுக்கு வரபடியா 0. ஆரம்ப வேகம் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் பெர் செகண்டோட தான் பயணிச்சு கொண்டிருக்குது. 10. கீழே அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 வரைக்கும் 5. இப்ப மறை 10 கீழ் 5 வரும். சுருக்கினா மறை 2. எனவே அமர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 வரும். முதலாவது கூற்ற பாருங்க. அதுவும் பொருளின் அமர்முடல் 2 மீட்டர் செகண்ட் -2 தான் கூற்று. அது வந்து சரி. மற்றதுகள் ஏன் பிழை என்றதையும் பார்ப்போம். பொருளின் இடப்பெயர்ச்சி 0 0 என்ற ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி. இப்ப இதே கிராஃப் எஸ்டில வந்ததுன்னு சொன்ன, அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவில இப்படி ஒரு கிராஃப் வந்த இந்த எஸ்டி கிராஃப். இங்க பொருள் இடப்பெயர்ச்சி ஓய்வு என்று சொல்லல. இரண்டு ஆரம்ப புள்ளியும் 0 இறுதி புள்ளியும் 0 என்ற கருத்து ஆரம்பிச்ச தானத்துக்கே திருப்ப வந்திருக்கிறார். அதை வந்து நாங்கள் இடப்பெயர்ச்சி 0 என்று சொல்லலாம். சரி, இடப்பெயர்ச்சி 0 என்று சொல்லலாம். இங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற எவ்வளவு பரப்பும் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரும். அது 0 என்று சொல்லிடலாம். இப்ப இது தவறான கூற்று. அடுத்த பொருளின் ஆர் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2. ஆர் முதல பார்த்தோம்னு சொன்னா இந்த பகுதி இறுதி வேகம் செய்ய ஆரம்பத்தின் நேரம். இறுதி வேகம் வந்து 10, ஆரம்ப வேகம் 0. அடுத்த நேரமும் 10 செகண்ட். இப்ப சுருக்கினா 1 மீட்டர் செகண்ட் -2 வரும். அதான் ஆர் முதல். 10 இருக்கிறபடியே அது தவறு. அது மாதிரி 4வது பொருள் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் 20 செகண்ட்களுக்கு இயங்கியுள்ளது. 20 செகண்ட்ன்றது தவறு. 10 செகண்டுக்கு தான் சீரான வேகத்தோட போயிருக்கு. 10ல இருந்து 20 அண்டைக்குள்ள 10 செகண்ட். 10 செகண்டுக்கு தான் 10 மீட்டர் பெர் செகண்ட் சீரான வேகத்தோட பயணிச்சிருக்கு. 20 செகண்ட் தவறான. எனவே சரியானது வந்து முதலாவது தான். சரியா, திருத்திக் கொள்ளுங்க. விடிய மட்டும் போட்டுட்டு இருக்க வேணாம் பிள்ளைகள். ஒரு கேள்வி செய்யக்குள்ள மற்ற மற்ற இதுகளும் ஏன் பொருத்தம் இல்லையன்றதை பார்க்கணும். என்றதான் இன்னொரு கேள்வி அதை மாதிரி வந்தா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாவது சரியான விடையன்னு போட்டுட்டு ஒரு இல்லை மற்றதுகளையும் பார்த்து கொண்டு போகணும். என்ன நீங்க படிக்கிற டைம் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் உடனே செய்து பார்த்து கொண்டு போகலாம். ஆனா நீங்க ஒரு யூனிட் படிச்சுட்டு அதுக்குரிய கேள்விகள் செய்யறீங்கன்னா மற்றதுகளை ஏன் பிள்ளைன்றதையும் யோசிப்போம். ஏன் பிள்ளைன்னு பார்த்தோம்னா இன்னொரு கேள்விக்கு ஐடியா இருக்கு. அதோட நாங்கள் விளங்கி கொண்ட விஷயத்தை மேலும் கூடுதலா மனதில் பதிய வைக்கிறது இல்லாட்டி விளங்கி கொள்றதுக்கும் அது உதவும்.
ரைட். அடுத்த 10, 11, 12 இந்த மூன்றுக்கும் செய்யலாம். இந்த மூன்றையும் செய்திருக்க போடுங்க. 10, 11, 12. ஆகிப் 10வது சரி. ரைட். ஆகிப் சரி. அடுத்த ஹம்தா சரி. 10, 11 சரி. ஆகிப்பும் 11 சரி. சைலானந்த் சர்மா சரி 10. சைலானந்த் சர்மா 11வது பிள்ளை. அது மாதிரி 12ம் பிள்ளை. அயாத்தகமட்டுண்டபடியே காணில இன்னும். ஹம்தா 12வது சரி. சாரி. ஹம்தா பிள்ளை 12 பிள்ளை. அயாத்தகமட் 10, 11 பிள்ளை 12 சரி. Right. எல்லாரும் போட்டுட்டீங்க பிள்ளைகள். நாங்க ஒருக்கா பாப்போம். 10வது கேள்வியை பாருங்க. மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற பொருளின் பின்வரும் எக்கணியம் சீராக அதிகரிக்கின்றது. சரியா? மாறா ஆர்முடல் அல்லது சீரான ஆர்முடல் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, நேரத்தோட வேகம் சீராக கூடிக்கொண்டு வருமா இருந்தா அதை மாறா ஆர்முடல் என்று சொல்லப்படும். நேரத்தோட வேகம் சீரான முறையில கூடிக்கொண்டு வரும். அதான் மாறா ஆர்முடல். சரி, இது வரைக்கும் படிச்ச கிராஃப்ல இருந்தா அதைத்தான் படிச்சேன். ஒரு வேக நேர வரைவில இந்த ஒரு வேக நேர வரைவு இப்படி ஒரு நேர்கோடு வந்ததுன்னு சொன்னா மாறா சீரான ஆர்முடல் என்று பார்த்தேன். அப்ப இந்த வரைவுக்கு என்ன விளக்கம்? நேரத்தோட வேகம் கூடும், சீராக கூடும். வரைவு வளைஞ்சு கிளைஞ்சு வரையில ஒரு நேர்கோடா வருது. இப்ப நேரத்தோட வேகம் சீராக கூடுது.
அதை சீரான ஆர்முடல் என்று சொல்றோம். இப்ப மாறா ஆர்முடலுடன் இயங்குகின்ற பொருளின் எக்கணியம் சீராக கூடும் என்றால் வேகம் சீராக கூடும். வேகம் நேரத்தோட சீராக கூடினா அதை சீரான ஆர்முடல் என்று சொல்றோம். அதே மாதிரி பிள்ளைகள் நேரத்தோட இடப்பெயர்ச்சி சீரான முறையில் அதிகரிச்சால் அங்க என்ன கணியம் மாறாம காணப்படும். நேரத்தோட இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்குதுன்னு சொன்னா அங்க என்ன கணியம் மாறாம காணும். சொல்லுங்க. இல்ல, நேரத்தோட இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிச்சதுன்னு சொன்னா என்ன கணியம் மாறாது காணப்படும். விரைவ ஜோசிங்க பிள்ளையர். ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு எடுப்போம். இப்படி ஒரு கிராஃப் நேரத்தோட இடப்பெயர்ச்சி சீராக அதிகரிக்குது. இங்க என்ன கணியம் மாறாம இருக்குது. சார் வேகம். வேகம். சரி, வேகம் மாறாம இருக்கு. சரி, எஸ்டி வரைவுல இப்படி ஒரு வரைவு வந்ததுன்னு சொன்னா அது என்ன வேகத்துக்குரிய சீரான வேகத்தை குறிக்கும். பத்துக்கு பொருத்தமானது 3வது. அது மாதிரி 11வது கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த பொருளின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவு தரப்பட்டிருக்காம். தொடக்கத்திலிருந்து 20 செகண்ட் வரைக்கும் அப்பொருள் இடப்பெயர்ச்சி. வேக நேர வரைபண்டாலேயே ஞாபகத்துல வரணும். வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். அப்ப இந்த சரிவக பரப்பு உங்களுக்கு இடப்பெயர்ச்சி தரப்பு. சரி, எவ்வளவு 20. எவ்வளவு 20. அதுக்கு நிகரான சமாந்தர பக்கம் இது. 20ல 10 போனா 10. இவ்வளவு 10. அது மாதிரி செங்குத்து ஏறாம வந்து அதுவும் 10 தான். சரி, அப்ப போடுவீங்க அரை தர சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை 20 சக 10 தர செங்குத்து ஏறதுக்கு பதிலா 10 சுருக்கி விட்டோம்டா 5 10 வரும். 20 10 கூட்டினா 30. 30 தர 5 150 வரும். சரியா, 150 மீட்டர். சரிதானே, 3வது 150 மீட்டர். அது மாதிரி 12வது கேள்வி வேக நேர வரைவு பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் பொய்யான கூற்று. முதலாவது, வரைவில் உள்ளடக்கப்படும் பரப்பளவில் இருந்து பொருளின் இடப்பெயர்ச்சி கிடைக்கும். அது சரி. வேக நேர வரைவு உள்ளடக்கிற பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். அந்த கூற்று சரி. அதை பயன்படுத்தி கணக்குகளும் செய்திருக்கிறோம். அந்த கூற்று சரி. ஓய்விலிருந்து இயங்க தொடங்கும் பொருள்களுக்கான வரைவு உற்பத்தியிலிருந்து தொடங்குகிறது. உற்பத்தியிலிருந்து ஒரு கிராஃப் ஆரம்பிக்குமாக இருந்தா அங்க பொருளுடைய ஆரம்பம் 0 என்று சொல்லுவோம். ஓய்வு என்று சொல்லுவோம். சரிதானே பிள்ளைல. ஓய்விலிருந்து இயங்க தொடங்கும் பொருள்களுக்கான வரைவு உற்பத்தியிலிருந்து ஆரம்பிக்கும். அது சரி. ஓய்விலிருந்து ஆரம்பிச்சா உற்பத்திக்குள்ளால போற கிராஃப். அடுத்த பாருங்க, நேரத்துடன் வேகம் மாறும் இயக்கத்தில் வரைவின் படித்திறன் 0 ஆகும். நேரத்தோட வேகம் மாறுச்சுன்னு சொன்னா அங்க கட்டாயமா ஒரு படித்திறன் இருக்கு. எப்ப படித்திறன் 0 இருக்கும்னு சொன்னா நேரத்தோட வேகம் மாறாட்டித்தான் படித்திறன் 0. சரி, ஒரு சீரான வேகத்துக்கு படித்திறன் 0. நேரத்தோட வேகம் மாறாது. சரிதானே, நேரத்தோட வேகம் மாறுமா இருந்தா படித்திறன் 0 இருக்கா. அப்ப இதுதான் தவறான கூற்று. 3வது. 4வது, வரைவின் படித்திறனிலிருந்து ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் கிடைக்கும். அது சரி. ஆர்முடுகள் நேர்ல வந்ததுண்டா ஆர்முடல், படித்திறன் நேர்ல வந்த ஆர்முடுகள், படித்திறன் மறையில வந்ததுண்டா அதான் அமர்முடுகள். இப்ப வேக நேர வரைவின்ற படித்திறன்ல இருந்து ஆர்முடலையும் பெறலாம், அமர்முடலையும் பெறலாம். அது வாரதை பொறுத்து. எனவே அந்த கூற்றும் சரி. இதுல தவறானது 3. சரியா பிள்ளைகள்? இந்த 3 கேள்வியும் கிளியரா விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார்.
இது வரைக்கும் படிச்ச எண்ணக்கருக்களுக்குள்ள வந்த கேள்விகள் எல்லாத்தையும் திருப்ப ஒருக்கா செய்யும். சரியா? திருப்ப ஒருக்கா செய்து பாருங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போனா இது இரண்டாவது பிள்ளைகள் அங்கால நாங்க நீ 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் நாங்கள படிக்க வலிக்கிட்டோன்னா இதை நீங்க விட்டுடுவீங்க. சரி, அப்ப இதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பேப்பர்ஸ் செய்யறோமோ அதான் ஞாபகத்துல வச்சிருக்க உதவும். இதுல உள்ள தியரி வந்து குறைவு. சரி, அப்ப முதலாவது யூனிட்ல மாதிரி நாங்க தியரி கூட படிக்கிறோம். தியரி என்ன ஒரு வரைவு தாரது, வரைவின் படித்திறனை எப்படி காண்றது, இடப்பெயர்ச்சி அவ்வளவுதான் தியரி. ஆனா எங்களுக்கு கேள்விகள் வரைக்குள்ளதான் எங்களுக்கு அந்த உண்மையா சரியா விளங்கி வச்சிருந்தோம்னு சொன்னா கேள்வியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நீண்ட கால நினைவுல ஞாபகத்துல இருக்கும். அதால இது படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் போறோம்னு இருக்காம திருப்ப இன்னைக்கு இவ்வளவு பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு பாஸ் பேப்பரை நீங்க திரும்பி ஒரு செய்து பார்க்கணும். இது தவிர வேற வேற பேப்பர்களும் செய்து பாரு. ஏற்கனவே குரூப்ல அந்த வெளியாம வெளிய பேப்பர் அனுப்பி இருக்கிறேன். அதுல உள்ள 2வது யூனிட்டுக்குரிய கேள்வியில ஒரு நீங்கள் அடுத்து செய்து பாரு. டவுட்ஸ் இருந்தா அனுப்புங்க, எனக்கு நான் ஃப்ரீ டைம் பார்த்துட்டு உங்களுக்கு இதாண்டு போடு. சரி, நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்றா தான் உங்களுக்கு ஞாபகத்துல நிக்க முடியும். சரி, வார கிளாஸ் வரைக்குள்ள நான் சொல்ற கேள்விகளை செய்துட்டு வாங்க. இந்த 9வது கேள்வி செய்யுங்க. 2014 9வது கேள்வி. வெகு நேர வரை வெயிட் வெயிட். இது வேணாம், இது இப்போதைக்கு வேணாம். புவியீர்ப்பு பின்களான இயக்கம் பார்த்தா தான் இது செய்யலாம். ஓகே, இதை இப்ப நாங்கள் ஒருக்கா செய்வோம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒருக்கா செய்து விடுறேன். மற்ற கேள்விகளை நீங்க செய்துட்டு வாங்க. தனது வீட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக சடுதியாக ஏற்பட்ட தீயின் விளைவாக பீதிக்குள்ளான கமல் வெளியே ஓட முனைந்த போது கீழே விழுந்ததன் காரணமாக அவனுடைய தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டது. முதல்ல ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட அங்க எக்ஸ் கதிர் சோதனை உட்பட பல்வேறு சோதனைகள் செய்யப்படுது. தலையில ஏற்பட்ட கடுமையான காயத்தை கருத்தில் கொண்டு கமலுக்கு சத்திர சிகிச்சை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்த வைத்தியர்கள் ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் தேசிய வைத்தியசாலைக்கு கமலை மாத்தினார். ஆம்புலன்ஸ் வண்டி வந்து குறிப்பிட்ட அந்த ஆதார வைத்தியசாலையிலிருந்து தேசிய வைத்தியசாலை வரைக்கும் மேற்கொண்ட இயக்கத்துக்கான வேக நேர வரைவு எங்களுக்கு படத்துல காட்டப்பட்டிருக்கு. இந்த வேக நேர வரைவை பயன்படுத்தி கேள்விகளுக்கு விடை எழுதலாம். சரி, வேக நேர வரைவை பார்த்தோம்னு சொன்னா முதல் 40 செகண்ட்கள் ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிற அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்து சீராக ஆர்முடுகி 60 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை பெற்றுக்கொள்ளுது. பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்கு 60 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடைய பயணிச்சு இறுதி 20 செகண்ட்கள் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. இவ்வளவு தரவுகள் தான் எங்களுக்கு இந்த வேக நேர வரைவை வச்சு கொண்டு தெரியும். முதலாவது கேள்வி பாருங்க, ஆம்புலன்ஸ் வண்டி பயணம் செய்த சீரான வேகம் அவ்வளவு எவ்வளவு சொல்லுவீங்க? சீரான வேகம் சீரான வேகம்னா மாறா வேகத்துல பிள்ளைகள் அவ்வளவு என்ன மாறா வேகத்துல பயணம் செய்திருக்கு? வா, MR -1. எம்ஆர் மைனஸ் ஒன்னா? Sorry, 6 SM -1. 60 மீட்டர் பெர் செகண்ட். சரி, 60 மீட்டர் பெர் செகண்ட் 60 மீட்டர் பெர் செகண்ட்லாம் நீ பயணிக்கிற 60 ms-1 மீட்டர் பெர் செகண்ட். இது நேரடியா வரைவை பார்த்து போடுறது 60ஓட பயணிக்கும். அடுத்த பாருங்க, ஆம்புலன்ஸ் வண்டி சீரான வேகத்துடன் மேற்கொண்ட இடப்பெயர்ச்சி 15 கிலோமீட்டர், அதாவது 15,000 மீட்டர் ஆயின் சீரான வேகத்துடன் இயங்கிய நேரத்தை காணும். இப்ப இவ்வளவு கால பகுதியிலேருந்து தான் ஆம்புலன்ஸ் வண்டி சீரான வேகத்தோட பயணிச்சிருக்கு. சரி, இந்த இவ்வளவு கால பகுதியில் தான் சீரான வேகத்தோட பயணிச்சிருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு தெரியுது. சரி, அதை நான் விளக்கத்துக்கு டி என்று வைக்கிறேன். இந்த நேரத்தை டி என்று வைக்கிறேன். இப்ப இந்த சீரான வேகத்தோட பயணிச்ச இடப்பெயர்ச்சி தரப்பட்டிருக்கு 15,000 மீட்டர். இந்த சீரான என்ன இது? இதுல பாருங்க பிள்ளைகள், சீரான வேகத்தோட பயணிச்ச இடப்பெயர்ச்சி வந்து
அந்த கிராஃப் அடைக்கிற பரப்புக்கு சமன். அப்ப இவ்வளவு பரப்பும் வந்து எங்களுக்கு 15,000 மீட்டரா இருக்கும். சரிதானே? எனக்கு நீளம் தெரியாது, அதுக்கு பதிலா டி என்று போடுறேன். நீளம் தெரியாது, டி. அகலம் பாத்தீங்கன்னு சொன்னா 60. டி தர 60 எவ்வளவுக்கு சமனாயிருக்குமெண்டா 15,000க்கு சமனாயிருக்கும். சரிதானே? 15,000க்கு சமம். இதை வச்சுக்கொண்டு நான் டீயை காண போறேன். டீ எழுவாய் மாற்றினீங்கன்னு சொன்னா 15,000 கீழ் 60 ரெண்டு பேர். இதை சுருக்குங்க. எவ்வளவு நேரம் வருது? 1500 6ஆல பிரிச்சு சொல்லுங்க பிள்ளைகள், எவ்வளவு வருது? 250 செகண்ட். சரிதான், 250 செகண்ட் ரெண்டு பேரும். சீரான வேகத்தோட பயணம் செய்த நேரம் வந்து 250 செகண்ட். அது மாதிரி மூன்றாவது, இரு வைத்தியசாலைகளுக்கும் இடையே உள்ள தூரம். இது வந்து ஆதார வைத்தியசாலையிலிருந்து தேசிய வைத்தியசாலை வரைக்கும் பயணிச்ச வெகு நேர வரைவு தான் தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த வரைவு உள்ளடக்கிற பரப்பளவை நாங்க கண்டோம்னு சொன்னா அந்த பரப்பளவு வந்து 2 வைத்தியசாலைகளுக்கும் விடப்பட்ட தூரத்துக்கு சமனாயிருக்கு. சரிதான், ஏற்கனவே எங்களுக்கு சீரான வேகத்தோட பயணம் செய்த தூரம் தெரியும், 15,000 மீட்டர். ஏர்முடலோட பயணம் செய்த தூரத்தை நாங்க காணலாம், முக்கோண பரப்பு. சரி, அரை தர அடிக்கு பதிலா 40, செங்குத்து உயரத்துக்கு பதிலாக 60. சுருக்கினோம்டா 20 தர 60 வரும், 1200 மீட்டர். சரியா? சீரான ஏர்முடலோட பயணிச்சது 1200 மீட்டர். சீரான அமர்முடலோட பயணிச்சதை பாத்தீங்கன்னு சொன்னா அரை தர அடிக்கு பதிலா 20, செங்குத்து உயரத்துக்கு பதிலா 60. 600 மீட்டர் ரெண்டு பேர். ஆகவே எங்களுக்கு கேள்வி வந்து 2 வைத்தியசாலைகளுக்கும் இடப்பட்ட தூரம் அண்டைக்குள்ள ஏர்முடலோட பயணிச்சது 1200 மீட்டர். சீரான வேகத்தோட பயணிச்சது வந்து 15,000 மீட்டருக்கு போனது. அது மாதிரி சீரான அமர்முடலோட பயணிச்ச தூரம் வந்து 600 மீட்டர். அவ்வளோத்தையும் கூட்டினோம்னு சொன்னா 6 2 மட்டு 15 கொண்டும் 16, 16,800 மீட்டர், அதாவது 16.8 கிலோமீட்டர் தூரம். 2 வைத்தியசாலைகளுக்கும் விடப்பட்ட தூரம் 16.8 கிலோமீட்டர் ரெண்டு பேர். அடுத்த கேள்வி, நோயாளியை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மாற்றி அனுப்பிய நேரத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள், நோயாளியை ஆதார வைத்தியசாலையிலிருந்து மாற்றி அனுப்பிய நேரத்திலிருந்து 30 நிமிடம், அரை மணித்தியாலத்துக்குள்ள சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. சத்திர சிகிச்சைக்கு தேசிய வைத்தியசாலை வைத்தியர்கள் தயாராக இருந்துச்சுனமா, அதோட மற்ற தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ரெண்டாங்களுக்கு கேள்வி வந்து சத்திர சிகிச்சையை குறித்த நேரத்திற்குள் ஆரம்பிக்க முடியுமானதாக இருந்ததா? உங்களது விடையே விளக்குக. அரை மணித்தியாலத்துக்குள்ள எங்களுக்கு சத்திர சிகிச்சை செய்யறதுக்கு போதுமா இருந்ததான்றதுதான் கேள்வி. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்புலன்ஸ் வண்டி அரை மணித்தியாலத்துக்குள்ள அங்க போயிட்டு தான்றதை நாங்கள் பார்த்தோம்டா. சரி சரியா, சீரான ஏர்முடலோட 40 செகண்ட் பயணிக்குது. மாறா வேகத்துல 250 செகண்ட் பயணிக்குது. அது மாதிரி அங்கால சீரான அமர்முடலோட 20 மீட்டர் 20 செகண்டுக்கு பயணிக்குது. சரியா, 40 பிளஸ் 250 பிளஸ் 20 அவ்வளோத்தையும் கூட்டினா 310 செகண்ட் ரெண்டு பேர். சரியா, 310 செகண்டுக்குள்ள எங்களுக்கு தேசிய வைத்தியசாலைக்கு போயிடும். எங்களுக்கு அரை மணித்தியாலத்துக்குள்ள இது செய்யும். சரி, அரை மணித்தியாலத்துக்குள்ள சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆகவே அவ்வளவு 1800 செகண்ட். சரியா, 30 நிமிஷம் வண்டிக்குள்ள 1800 செகண்ட் ரெண்டு பேரும். 310 செகண்டுக்குள்ளேயே வாகனம் வந்து இங்க போயிடும். சரியா, 310 செகண்டுக்குள்ளேயே எங்களுக்கு வாகனம் தேசிய வைத்தியசாலைக்கு போகுமண்டபடியா
சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப அதுக்கு விட ஆமண்டு வரும். காரணம் கேட்டா 310 செல்லுவதற்கு ஆதார வைத்தியசாலை இருந்து தேசிய வைத்தியசாலை செல்வதற்கு எடுத்த நேரம் 310 செகண்ட். ஆகவே சத்திர சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, அரை மணி நேரத்துக்கு முதலே போயிட்டு தாங்க 1800 செகண்ட். 1800 செகண்டுக்குள்ள சத்திர சிகிச்சை செய்யணும். உங்களுக்கு 310 செகண்டுக்குள்ளேயே போயிட்டுது. இப்ப சத்திர சிகிச்சை வெற்றிகரமா நடக்கும். சரியா பிள்ளைகள் இந்த கேள்வி? பிள்ளைகள் சரியா விளங்கிட்டா இந்த கேள்வி? ரைட். வார கிளாஸ் வரைக்கும் எனக்கு இந்த 8வது வார கிளாஸோ அதுக்கு முதல்ல எனக்கு அனுப்பி வைங்க. இந்த 8வது கேள்வி செய்து இருப்போம். இதுல உந்த கேள்வியை விடுங்கோ. உந்தத்தை விட்டுட்டு மற்ற ஏயும் சியும் செய்யலாம். 8வதுல ஏயும் சியும் செய்யுங்கோ. அதே மாதிரி இந்த 7வது கேள்வி செய்யுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் செய்யலாம். அதே மாதிரி இந்த 7வது இந்த தொடர்ச்சியும் செய்யுங்க. சரி, மற்ற இந்த 4வது கேள்வி. அதே மாதிரி 7வதுல சி பாட்டு இந்த கேள்வி. சரி, எவ்வளோத்தையும் செய்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரி, முழுமையா செய்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வார கிளாஸ் இதை பார்த்துட்டு நாங்க புவிப்பின்களான இயக்கத்துக்கு போவோம். சரி பிள்ளை, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளலாம்.